அதே போல பிண்டத்திற்கும் அழிவு நீரினால் தான் ஏற்படும். அப்ப அந்த நீர், அந்த சத்து இருக்கு இல்லையா, நமக்குள்ள உடம்பு எல்லா மரணம் எப்படி நிகழும்ன்றாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள சளி சேரக்கூடாது. சளி சேர்ந்தா மரணம் நிகழும். இதுதான் தேக ஆணி வருவதற்கு காரணம். அப்ப பெருமானாருடைய எல்லா மருத்துவ குறிப்புகளும், உணவு குறிப்பு, அவருடைய எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுத்த உஷ்ணத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த உடம்புக்குள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, சிலேத்துமம். வாதம்னா காத்து, பித்தம்னா நெருப்பு, சிலேத்துமம். இதனால தேக ஆணி நேரிடும் என்று பெருமானார் தன்னுடைய அந்த ஞானத்தில் அறிந்து நம்ம கொடுக்குற எல்லா உபதேச குறிப்புகளும் சுத்த உஷ்ணம் இருக்கணும். அவர் தண்ணியை கூட பாருங்க, சுடுதண்ணி தான் குடிக்க சொல்றாரு. அது கூட எப்படின்னா 5 மடங்கு 5 டம்ளர் தண்ணி ஊத்தனா 2 டம்ளர் தண்ணியா மாறணும். அதை குடிங்க. இன்னும் முடிஞ்சா அதுல சுக்கு இருக்கு இல்லையா, சுக்க சுண்ணாம்பு தடவி அதை சூடு காட்டி அந்த மேல இருக்க தூளை எல்லாம், அந்த தோலை எடுத்துட்டு, அது அசுத்தம், அது விஷம், அது தேவையில்லை, அது தேவையில்லாதது. அந்த சுக்கை இடிச்சு அதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா இன்னும் உத்தமம். தேகத்துக்கு எதுவும் வராது. இது போல நிறைய அவருடைய எல்லா குறிப்புகளும் சுத்த உஷ்ணத்தை உங்க உடம்புக்குள்ள பெருக்கிக்கும். கத்திரிக்காய் பாருங்க, கத்திரிக்காய் தான் காய்கறியில் சுத்த உஷ்ணம். இதையெல்லாம் தான் பெரும் கரிசலாங்கண்ணியா இருக்கட்டும், தூதுவளையா இருக்கட்டும், புளியாரை, கயத்தாளங்காரைன்னு ஒரு கீரையை சொல்றாரு. இந்த மாதிரி பல கீரைகளை அவர் உங்களுக்கு ரெஃபர் பண்றாரு. இது மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க. வெண்ணெயும் நல்லெண்ணெயை வச்சு தாளிச்சு சாப்பிடுங்க. எவ்வளவு அக்கறை பாருங்க. இன்னும் சொல்ல போனா நான் வந்துடுறேன், எப்படியெல்லாம் நம்ம உழைக்கணும்னு சொல்றாரு. இவ்வளவு நேரம் உழைச்சா போதும், மெல்லன உழைக்கணும், ரொம்ப பரபரப்பா உழைக்காது. இந்த உழைப்புக்கும் சொல்றாரு. எப்படி சூரிய ஒளியில இந்த ரொம்ப கடும் குளிரிலையோ பனியிலையோ மழையிலையோ இந்த தேகத்தை அவர் போஷிக்கிறாரு பாருங்க. நம்ம தான் கண்டுகிட்டோம் படிக்கும் போது. இதுக்கு முன்னாடி வந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப நந்தவன், அதாவது காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைச்சிட்டாங்க. அது தேகம் தெரியல. ஆனா திருமூலர் இந்த தேகத்தை ரொம்ப போஷிச்சார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இது ஒரு மெய்யான ரதம், இது ஒரு சிற்சபை. இந்த தேகம் இருக்கு பாருங்க, இது சிற்சபை. இது ஒரு சின்ன பிரபஞ்சம். அது பெரிய பிரபஞ்சம்னா இது ஒரு சின்ன அம்பலம், சிற்றம்பலம். இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதனாலதான் வருவார் அழைத்து வாடி வடலூர் பெருவெளிகள்னு இதுதான். இந்த இடத்துல நடனம் ஆடுவதை பார்ப்பதுதான் பெரிய ரகசியம். அப்ப இந்த இறைவன் முறையில் இந்த ஆலயத்தை எப்படி நம்ம போஷிக்கணும்? அப்போ அந்த முதல்ல நம்மளுடைய உடல் தான், இந்த உணவு தான் உடலா வந்திருக்கிறதால உணவுல நிறைய முக்கியம். எதுவாக இருந்தாலும் அளவோடு உட்கொள்ளுங்கள். நல்ல விஷயமா. இப்போ ஒரு விஷயம், இந்த சீரக சம்பா நல்லதுன்னு சொன்னா கூட குறைவா. அவர் சொல்றாரு, ஆகாரம் அரை, பிடிச்சிருந்தா கூட ஒரு பிடி அளவு கம்மியாவே சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நீங்கள் நித்திய கர்ம விதி பெருமானாருடைய இதில் போய் நீங்க படிச்சுக்கலாம். சரி, உறக்கம் எப்படி? உறக்கம் கூட நம்ம உடம்புக்கு தேவை. தூங்கலன்னா என்ன ஆகும்? இறைவன் கொடுத்த வர பிரசாதம் உறக்கம் இல்லையா? ஆனா அது அளவுக்கு மீறியும் தூங்கக்கூடாது, அளவு குறைஞ்சும் தூங்கக்கூடாது. ஓடுறேன்னு சொல்லி சில பேர் தூங்காம இருந்து பல நோய்களை கொண்டு வருவார் இந்த தேகத்துக்கு. சில பேர் தூங்கியே பொழுத கழிப்பாங்க. இது ரெண்டுமே தவறு. பெருமானார் மினிமம் 3 மணி நேரம், 7.5 நாழிகை சொல்றார். மேக்சிமம் எவ்வளவு சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? 7.5 நாழிகை மினிமம், 2.5 நாழிகை 1 மணி நேரம், மினிமம் 7.5 நாழிகை. இவ்வளவு நீங்க தூங்கணும். கண்டிப்பா இந்த தேகம் தூங்கணும். அதற்கு பிறகு மேக்சிமம் 4 மணி நேரம், 10 நாழிகை தூங்குங்க. ஆனா சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி
எழுந்துடும். சூரிய உதயம் ஆகும் போது படுக்கையில இருக்காது. அந்த சூரிய உதயம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்த உடனே என்ன பண்ணணுமா? விபூதி தரித்தல் வேண்டும். படுக்கையிலிருந்து எழுதணும், விபூதி தரிச்சுக்கணும். தரிச்சுட்டு கொஞ்ச நேரம் சிவ தியானத்திலேயே என்ன பண்ணணும்? இறைவா, இன்னைக்கு எனக்கு பிறப்பு கொடுத்தியே, இன்னைக்கு எனக்கு இந்த நாளை வாழறதுக்கு கொடுத்தியே, நேற்று நல்லபடியா நாள் போச்சே, இன்னைக்கும் இதே மாதிரி நல்லபடியா நாள் போகணும். உன்னுடைய நினைவிலேயே என் நாள் போகணும். இந்த எண்ணம், இந்த சொல், இந்த செயல், என் ஐம்புலன்கள், கரணங்கள் என்ன பண்ணக்கூடாது? யார் மனதையும் உடலையும் காயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. என் பிறவியின் நோக்கத்திற்கு உதவும் நாளாக இது அமையும். எந்த உயிர் எங்க துன்பப்பட்டாலும் அந்த உயிரினுடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய ஆற்றலோடு இந்த நாள் எனக்கு அமையும். இல்லை கேட்டவன் நல்லா இருக்கும். இரவு படுக்கும்போது என்ன சொல்லிட்டு படுக்கணும்? இறைவா உனக்கு நன்றி. இதே போல ஒவ்வொரு நாளும் எனக்கு அமைத்துக் கொள்ளும். இப்படி காலையில் எழுந்தவுடன் சிவ தியானம் செய்யணும். அதற்கு பிறகு மெல்ல இப்பொழுது சிலதெல்லாம் நமக்கு நாகரிக வாழ்க்கை, நகர வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அப்ப மெல்லன அப்படி நடந்து போய், அப்பெல்லாம் வெளிப்புறங்கள்ல மலஜலம் கழிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே நடந்து போகும்போது மெல்லன நடந்து அந்த விடியற் காலையில நடந்து போகும்போது எங்கே உங்களுக்கு அந்த உபாதை தோன்றுகிறதோ அங்க நீங்க மலஜலம் கழியுங்க. அந்த மலஜலம் எப்படி கழிப்பது என்பது கூட சொல்லித்தராங்க. மலஜலம் கழிக்கும் பொழுது எப்படி நீங்கள் போய் படிச்சுப்பாங்க. ஜலம் எப்படி கழிக்கணும், மலம் எப்படி கழிக்கணும். இப்ப சரியான உணவை உட்கொள்ளும் பொழுது மலஜலம் கரெக்டா உங்களுக்கு வெளியே வந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். கழிவு உள்ள இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்ற. ஸோ உறக்கம் என்பதற்கு பெருமானார் பகல்ல உறங்க கூடாது. சரி, பகல்ல சாப்பிட்டவொடனே எனக்கு தூக்கம் வருது, என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் நீங்க சாப்பிட்டவொடனே முதல்ல பெருமானார் நமக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறாரு. ரொம்ப வேலை செய்யாதீங்க, இந்த தேகத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சொல்லிட்டாரே தூங்கிடாதீங்க, மெல்லன இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இந்த உடம்பு போடுங்க. ஆனா தூங்கக்கூடாது. அதற்கு பிறகு உறக்கம் 3 மணி நேரம். இதுதான் உறக்கத்துக்கு. அதிகமாக உறங்குதல் என்பது தாமச புத்தியை கொடுத்தது. இப்ப தேகம் நஷ்டமாயிடும். அப்போ உயிருக்கான அந்த வேலை இப்ப நம்ம மூளை அதிகமா யோசிக்கணும், பிரபஞ்ச சக்தியோட தொடர்புல இருக்கணும். அப்ப நீங்க தூங்காம இப்ப இன்னும் பெருமானார் 1 மணி நேரம் தூக்கம் சொல்வாரு யோகிகளுக்கு. நீங்க அதிகமாக பிரபஞ்ச சக்தியை, காந்த சக்தியை நீங்க தியானம் செய்து, யோகம் செய்து, இறை சிந்தனையிலேயே இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நீங்கள் அகத்தில் தரிசிக்கும் போது உணவு உட்கொள்ளுதல் குறையும் பொழுது உங்கள் தேகம் ரொம்ப நல்லா இருக்கும், உயிராற்றல் நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு 1 மணி நேரம் தூக்கம் போதும். தூக்கத்தினால நீங்க ஆற்றல் பெற வேண்டியது இல்லை. யோக சக்தியினால, இறை சக்தியால நீங்க பெற முடியும். இதெல்லாம் நீங்க நடத்தணும். இப்ப அதிகமான தூக்கம் உங்களை மந்த புத்தி உடையவர்களாக மாற்றும். அப்ப தேகத்துக்கு தேவையான இப்ப மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்தந்த நேரத்துல இந்தந்த உறுப்புகள் இயங்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க தூங்கிதான் ஆகணும். ஆனால் சில நேரம் நீங்கள் விழிப்போடு இருக்கும்போதுதான் உறுப்புகள் இயங்கும். அப்ப நீங்க விழிப்புல இல்லை அப்படின்னா கழிவுகள் உடலில் தங்கிவிடும். கழிவுகள் உடல்ல தங்குச்சு அப்படின்னா தேகாணி. இப்ப நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதா இருக்கட்டும், இந்த வாதம், கை கால் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த உணவு உட்கொள்ளும் பொழுது ஜீரணிக்க முடியாத சில உணவுகள் இருக்கும். இப்ப நம்ம இவ்வளவுதான் சாப்பிடணும், உணவை ஜீரணிக்க முடியல அப்படின்னா அதுல குமிழ்கள், அந்த வாயுக்கள் உருவாயிடும். அந்த வாயுக்கள் சென்று ரத்த குழாயிலும் எல்லாவற்றிலும் நரம்புகள் எல்லாம் அடைப்பை ஏற்படும். அதுதான் நமக்கு அடைப்புகள் ஹார்ட் அட்டாக்ல இருந்து எல்லா வியாதிகளுக்கும் காரணம். தேவையான சத்துகள் போகாது அந்த உள்ள. ஸோ அதனால இவ்வளவு நித்திரை கொள்ள வேண்டும். மைத்தூனம், மைத்தூனம்னா இல்லற சுகம். ஸோ அப்ப ஆகாரம், நித்திரை, இதையெல்லாம் எந்த அளவிற்கு நம்ம சர்வ ஜாக்கிரதையோடு விழிப்போடு இருக்கணும், பார்த்துக்கணும். அடுத்தது மைத்தூனம். சொல்லுவாங்க நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. இது சரியா பொருள் புரிஞ்சுக்காம சில பேர் அதை தவற பார்ப்பாங்க. நாள் 2 என்பது 2 முறை மலம் கழித்தல் வேண்டும், காலை மாலை. வாரம் 2 என்பது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெருமானார் எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காரு.
எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மூன்றாவது மாதம் 2 என்பது புணர்ச்சி கொள்ளுதல், மைத்துனம். வருடம் 2 என்பது பெருமானார அதுக்கு மருந்தும் சொல்றார். அந்த மருந்தை நீங்க எடுத்துக்கிட்டு உடல்ல இருக்கிற கழிவுகளை, அதுதான் நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளை வேதி அதன் மூலமாக வெளியேற்றுவது. ஸோ வருடம் 2 அந்த மருந்தை நீங்க எடுத்துக்கணும். அதை எடுத்து சாப்பிடும். வாந்தியும் கொடுக்கணுன்ற ஒரு சில கீரைகளை அவர் சொல்கிறார். இந்த கீரையை எடுத்து உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுங்கள். வாந்தி வேதி. இது வருடம் 2. இந்த மாதம் 2 சொன்னோம் இல்லையா, மாதம் 2 முறைதான் புணர்ச்சி மைத்தூனம் கொள்ள வேண்டும். ஆனால் ஏன்னா இந்த தேகத்தை வளர்ப்பது என்பது ஆகாரம், நித்திரை, அதை விட பெருசு என்ன தெரியுங்களா? மைத்தூனம், அதாவது விந்து நாதம். எப்படி ஒரு தாய் தந்தையிடம் இருந்து விந்து நாதத்தை பெற்று ஒரு உயிர் வளர்கிறதோ அதே போல நம் உள்ள இருக்கும் உயிரை வளர்ப்பதும் இந்த விந்து நாதம் தான். இப்ப நம்ம இந்த உயிர் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு தாய் தந்தையிடம் இருந்தானே வந்தது விந்து நாதம் இருந்து. உள்ளிருக்கும் உயிரை வளர்ப்பதும் விந்து நாதம் தான். அப்ப இந்த விந்து நாதத்தை நாம் அளவுக்கு அதிகமாக, அவை ஒரு பாட்டு சொல்வா, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் பொல்லானாய், ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம். அது ஆன முதல்ல அதிகம் செலவழிச்சுன்னா அப்ப உயிருக்கு எங்க இருந்து கிடைக்கும்? அதனால்தான் யோகிகள் வித்து சக்தியை கண்ட்ரோல் பண்ணாங்க, உறுதியை அவர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. வித்து சக்தியை எவர் ஒருவர் திணிவோடும் கெட்டித்தன்மையோடும் நெகிழ்ச்சி இல்லாம வச்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம். அப்ப அந்த உயிராற்றல் திணிவோடு இருக்கும். தேகத்துக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தா கூட உயிராற்றல் வலிமையோடு இருந்து அதை போய் சரி பண்ணும். ஆனால் அந்த உயிராற்றலை தேவையில்லாமல் உடல் போகத்திற்காகவே செலவழிக்கும் பொழுது ஆணி இந்த உடலுக்கு தேகம் துன்பத்திற்கு ஒரு ஏஜ் வரைக்கும் தான் தாங்கும். ஒரு வயது வரைக்கும் அந்த இருப்புல இருந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா என்ன ஆகும்? அதனால் மாதம் 2 பெருமாள் சொல்றாரு, 4 நாட்களுக்கு ஒரு முறை புணர்ச்சி கொண்டால் அதமம், 8 நாட்களுக்கு ஒரு முறை புணர்ச்சி கொண்டால் மத்தியமம், 15 நாட்களுக்கு ஒரு முறை புணர்ச்சி கொண்டால் உத்தமம். பரவாயில்லை, இப்படித்தான் இருக்கணும். அது கூட எப்படி புணர்ச்சி கொள்ள வேண்டும் என்பதை எழுதியிருக்கிறார். அதை போய் நீங்கள் படித்து பாருங்கள். அதனால இது எல்லாமே நம்மை நஷ்டப்படுத்துவது. எப்படி ஒரு உயிர் இன்னொரு விந்து நாதத்தில் இருந்து தாயிடமிருந்து வந்ததோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ இதை அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் பால் உணர்வும் ஆன்மீகமும் என்று ஒரு பெரிய கட்டுரை, ஒரு வகுப்பை எடுப்பார். இதை எல்லாரும் நீங்கள் ஒரு கீழ்த்தரமாக இழிவாக பார்க்கிறீர்கள். ஆனால் அதுதான் தெய்வ நிலை என்பார். அதுதான் சாமிப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற சாமி அது. கடவுள் என்னவாக வெளிப்படுகிறார்? உயிர் தானே. அந்த உயிர் எங்கிருந்து வெளிப்பட்டது? இந்த நாள் வெளிப்பட்டது. அது தெய்வம். அதை நீங்கள் இழிவாக ஒரு புணர்ச்சி பொருளாக, போக பொருளாக பார்க்கிறீர்கள். உன்னை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்வது அந்த விந்து நாதம். அதை உடல் போகத்திற்கு செலவழிக்க கூடாது. இவ்வளவுதான். கழிவைத்தான் வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய இருப்பை வெளிப்படுத்தக்கூடாது. அது கழிவு. எப்படி மலம் ஜலம் என்பது எக்ஸ்ட்ரா அது கழிவாக வெளிப்படுகிறதோ அது போல விந்து நாதத்தின் உபரியைத்தான் கழிவாக வெளிப்படுத்த வேண்டும். இப்படி வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இருப்பு குறைந்துவிடும், தேகத்திற்கு நஷ்டம், ஆன்மாவுக்கு நஷ்டம் ஏற்படும், மீண்டும் தேகம் எடுக்க வேண்டிய சூழல் போதும். அடுத்தது ரொம்ப முக்கியம், பயம். பயம் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறதும் தப்பு, எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றதும். நிறைய பேரினுடைய ஒரு உளவியல் ரீதியான உண்மை சொல்லுவாங்க, பாம்பு கடிச்சு செத்தவனை விட பாம்பு கடிச்சுச்சேன்னு செத்து பயத்தால செத்தவன் தான் அதிகமாக. அதனால வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏதாவது மாறப்போகுது? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஏன் பயப்படணும்? நம்ம எதுக்கெடுத்தாலும் பயந்து 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 வாழ்ந்தா, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா,
இப்போ நமக்கு அகவல் வரிகள் படிச்சு எனக்கு பயமே போச்சு. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். ஏங்காத உயிர் திரள் எங்கெங்கு இருந்து உயிர் ஆங்காங்கு அளித்தருள் அருப்பெருஞ்சு. நீ ஏக்கப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆண்டவன் உனக்கு வைக்கலப்பா. உனக்கு என்ன தேவையோ காலத்திற்கு நேரத்திற்கு அந்த சூழலுக்கு ஏற்றது வந்துகிட்டே இருக்கும். நீ கேட்டா உன்னை நம்மளை தாய் தந்தை கொடுத்த ஆண்டவர். என் தாய் தந்தை என் தாய்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன். இந்த உயிர் வரணுன்றதுக்காக பஞ்ச பூதங்கள்ல என்னென்ன வேலை செஞ்சாலும் பெருவிண்ணப்பத்தில் இருக்கு. நான் சாப்பிட வேண்டிய உணவு எது, அந்த உணவுல போய் ஆண்டவர் பார்த்துக்கிட்டாங்க. எது? நான் இல்லை, என்னுடைய ஆன்மா. இந்த ஆன்மா உருவாக வேண்டி காரணமாக இருக்கின்ற உணவை போய் ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த உணவுக்கு தேவையான பஞ்ச பூதங்களை பாதுகாத்தார். இப்படியெல்லாம் பெருமானார் பெருவிண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறார். இப்படியெல்லாம் பாதுகாக்கின்ற தெய்வம் என்னை விட்டுடுமா? அண்ட துரிசையும் அகில துரிசையும் அண்டர அடக்கும் அருப்பெருஞ்சோதி. பிண்ட துரிசையும் பேருயிர் துரிசையும் அண்டர அடக்கும் அருப்பெருஞ்சோதி. ஏன் எல்லாத்தையும் ஏன் அடக்கிறார் ஆண்டவர்? இந்த மரணமில்லா பெருவாழ் இந்த குழந்தைகள் அடையணும் என்பதற்காக எங்கெங்கெல்லாம் குற்றம் குறைகள் இருக்கோ அத்தனையும் அடக்கிட்டே இருக்காராம். நம்மளுக்கு எதுவுமே தாக்கக்கூடாது. ஒவ்வொன்றிலும் அவ்வளவு பாடுடும் அவத்தைகள் பலவிலும் உயிர்களை ஆடுற காக்கும் அருப்பெருஞ்சோதி. எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருப்பெருஞ்சோதி. இப்படியெல்லாம் என்னை பாதுகாக்கின்ற தெய்வம் நம்மளை விட்டுருமா? நல்ல சிந்தி, நம்மளை விட்டுமா? கடவுள் நம்மளை விடுவாரா? முதல்ல கடவுள் நம்பினா கெடுவதில்லை. இது 4 முறை தீர்வு. நம்ம பயப்பட்டா ஏதாவது மாறுமா? மாறாது. வாங்க எல்லாரும் பயப்படலாம், எல்லாம் மாறவே மாறாது. எது நடக்குதோ அதான் நடக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட விட்டு பாருங்க, வா இவ்வளவு பார்த்துக்கிட்ட நீ இப்ப பார்த்துக்க மாட்டியா? எவ்வளவு விஷயங்களை எனக்காக நான் வருவதற்கு முன்னாடி காற்றை படைத்தாய், நீரை படைத்தாய், நிலத்தை படைத்தாய், அந்த நிலத்துல பயிர்கள் வருவதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்த, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீ எனக்காக. எங்க அம்மாவை கொடுத்த, அப்பாவை கொடுத்த, என் தாயினுடைய தனங்களில் பாலை கொடுத்த, அது எவ்வளவு நீர்க்க கொடுத்த, எனக்கு செரிக்கிற மாதிரில கொடுத்த, எப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டியே, இனிமேல நீ என்னை பார்த்துக்க மாட்டியா? உனக்கு எல்லாம் தெரியும். இனி நான் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம பயந்துட்டே இருந்தா ஆண்டவர்ல நம்ம நம்பிக்கை இருக்கா? சொல்லுவாங்க நாத்திகவாதிகள் யார் தெரியுமா? பயப்படுறவன் மகாத்மா காந்தி. எவனுடைய உள்ளத்தில் பயம் இருக்கிறதோ அவன் தான் மிகப்பெரிய நாத்திகன். இப்ப கடவுள் என்னை இப்ப எங்க அம்மா என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க. எங்க அம்மாவை நம்பினா நான் என்ன பண்ணுவேன்? ரோட் கிராஸ் பண்றாங்க, எப்படி போகணும்? நான் பாட்டு எங்க அம்மா என்னை கூப்பிட்டு போயிடுவேன். எல்லாருக்கும் பரம்பொருளான தாயான அந்த பரம்பொருள் நம்ம விடுமா? அப்ப நான் என்ன பண்றேன்? நம்ப மாட்டேங்க. அப்ப நம்ம தான் நாத்திகவாதி. நம்ம நம்புறோம்ன்றது பெரிய நாத்திகம். முழு சரணாகதி கொடுத்தோம். அர்ஜுனன் கொடுத்தாரு கிருஷ்ணர் கிட்ட. கடைசியில எல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட ஏதாவது புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, நீ சத்தியம்னு புரியல. உன்னை நான் சரணாகதி அடைஞ்சிடறேன், உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு உன்னை மட்டும் தெரியும். இந்த கொடுத்துறேன் உங்ககிட்ட, என்னன்னு கொடுத்துட்டு பாருங்க. ஜம்முன்னு பெருமானார் அப்படிதாங்க கொடுத்தாரு. பயப்பட மாட்டேன், இனி துயர்பட மாட்டேன், நான் இனி பயப்படவே மாட்டேன், என் குரு என் மேல் ஆணை இட்டேன் என்பார். இனி நான் பயப்படவே மாட்டேன். எனக்கு என்ன? எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. இறைவன் சொல்லிட்டாரா ராமலிங்கம், எதுக்குமே பயப்பட. எச்சம் நினைக்கல எல்லாம் பெருக என்று என் அச்சம் தவிர்த்த என் அருட்பெருஞ்சோதி. என் பயத்தை எல்லாம் எடுக்கிறது தாங்க முதல் அந்த ஆன்மீகத்தினுடைய வெற்றி. என்ன தெரியுங்களா? பயம் இருக்கக்கூடாது. ஆனா எதுக்கு பயப்படணும்? பெருமானார் பயந்தது போல பயப்படணும். மரணமெனும் பெரும்பாவே வந்திடுமோ அந்த பயம் மட்டும் நமக்கு இல்லை. மற்ற எல்லா பயமும் ஒரு படத்துல ஏதோ சொல்லுவாரு, இந்த பண்ணா பயம், அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், எல்லாம் பயம். பிள்ளை இப்ப பயப்படுறான், நாளைக்கு கொண்டாடி வந்தா பார்ப்பானோ மாட்டோமோ பயம். எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. இப்ப நல்ல சம்பாதனை இருக்கு, அப்புறம் என்ன எதுவுமே நம்ம கேரண்டி தேட மாட்டோம். எதை வச்சும் சந்தோஷம் அடைய மாட்டோம், நிறைவு அடைய மாட்டோம். ஆனால் எதற்கு பயப்பட வேண்டும்? மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமோ, அதர்ம பாதையை சென்று விடுவோமோ, தர்மத்திலிருந்து விலகி விடுவோமோ, இதுக்கு பயப்படணும். மற்றெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டார்.
இந்த எண்ணத்தோடு நம்ம அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம். அஞ்சுவது அஞ்சாமை, பயப்பட வேண்டியதற்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். பயப்படணும், பயப்படணும். அது எவன் ஒருவன் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுகிறானோ அவன் தான் அறிவுடையவன். அறிவுடையவர்களுடைய தொழில் பயப்படுறது. பயப்படும், எதுக்குமே பட மாட்டேன், எதுக்குமே பண்ண அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா. ஆண்டவர் எங்கிருந்து ஒரு கொரோனாவை தூக்கி இப்படி போட்டார், அதுக்கே நம்ம பதில் சொல்ல முடியாம உட்காந்து ஒரு ஆளுங்க. நம்ம எங்கிருந்து வீரம் வரும் இல்லையா? ஒரு சின்ன கிருமி வேலை செஞ்சது. ஸோ ஆண்டவரினுடைய அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னே நம்ம ஒண்ணுமே இல்லை, பயந்துதான் ஆகணும். ஆனா ஆண்டவர் இருக்கும்போது நம்ம பயப்படலாமா? எல்லாம் பெருமானா சொல்றாரு, உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் என் மனமே. ரொம்ப சொல்லிக்கிட்டே இருங்களேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன், என்ன எனர்ஜி வரும் தெரியுமா? எந்த இடத்துக்கு போனாலும் போங்க, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டே இருங்க. உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் என் மனம். எப்பா உள்ளேயும் இருக்கான் வெளியே இருக்கான், நீ ஏன்டா இவ்வளவு வாட்டமா இவ்வளவு வருத்தத்தோட இருக்க, பயத்தோட இருக்க? பெருமானார் பாட்டே இருக்கு, அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே வஞ்சமிலார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார். நம்மெல்லாம் வஞ்சம் இல்லாதவங்கப்பா, நம்ம உள்ளத்துல வஞ்சமே கிடையாது. நாம வருத்தப்பட்ட ஆண்டவர் நம்மளை விட்டுருவாரா? நம்மளை விட்டுருவாரா? நான் பார்த்துக்கிறேன் வாடா என் குழந்தைன்னு தூக்க மாட்டாரா? நம்ம உள்ளத்துல என்ன இருக்கக்கூடாது? வஞ்சம் இருக்கக்கூடாது, கண்மம் இருக்கக்கூடாது, அந்த கோபம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை பார்க்க. கள்ளமில்லாத மனத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நமக்கு ஏதாவது பயம் வருமா, கவலை வருமா, கஷ்டம் வருமா? இனி ஆண்டவர் இருக்க வள்ளல் பெருமானார் இருக்காங்களா? ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, நம்மை நஷ்டப்படுத்தக்கூடிய அந்த 4 அறிந்து அளவு முறையோடு செயல்படும். ஆன்ம லாபம் அடையத்தானே இந்த ஆன்மா வந்திருக்கு. இந்த தேகம் இத்தனை இப்ப விட்டுட்டோம்னா திரும்பவும் தேகம் கொடுப்பாரு. ஆண்டவர் விட மாட்டார் நம்மள, கருணா அவரு திரும்பவும் தேகம் கொடுப்பாரு. ஒரு பையன் ஒன்றும் இல்லை சொல்லி நான் முடிச்சிடுறேன். வேடிக்கையா ஒரு கதை. 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க. +2ல ஃபெயில் ஆயிட்டான். +2ல ஃபெயில் ஆயிட்டான். இந்த பையன் சொல்றான், டே எப்படிடா போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன்டா. அதுக்கு இந்த பையன் சொல்றான், டே என்னடா தற்கொலை பண்ண திரும்ப எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும், வேணாடா. அதுங்களுக்கு தெரியும், நீ தற்கொலை பண்ணா விட மாட்டான்னு தெரியும். அந்த மாதிரி இந்த தேக ஆணை நேரிடாம இந்த பிறவி வந்தோம். திந்து திரிந்து உறங்கி தூங்கி இதெல்லாம் பிறக்கிறதுக்கு வரல. என்ன பெருங்க செய்யறதுக்காக வந்தோம்? எதுக்குத்தான் பயம் பயமா இல்லை, ஆண்டவர் இருக்காரு, நீ பயப்படக்கூடாது. ஸோ இதை விட்டுலாம், ஆண்டவர்கிட்ட விட்டுலாம். மீதி 3 ஆகாரம், நித்திரை, மைத்துனம். நம்ம செல்ஃப் கண்ட்ரோல், நம்ம தான் கண்ட்ரோல். ஸோ எங்க எப்படி செயல்பட வேண்டும் என்று அறிந்து அளவு முறையோடு செயல்பட்டால் நாம மரணமில்லா பெருவாழ்வது. இந்த தேகத்துக்கு நஷ்டம் வராது. வந்த நோக்கமாகிய ஆன்ம லாபத்தை நாம் அடைந்து சிறப்பாக இருப்போம். பெருமானாருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தறிகளாக செய்யணும் இல்லையா? பெருமானாருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நம்மளை பார்த்தா. ஏன் நம்மளை பார்த்து எவ்வளவு வருத்தப்பட்டாரல்ல ஐயா. இப்ப வருத்தப்படாதீங்க, கொடுக்கறதான குரு காணிக்க. மற்ற குருமார்களை போல அவர்கிட்ட நம்ம காணிக்கையா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்க எல்லாரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து மரணமில்லா பெருவாழ்வு அடையணும். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் நீங்க எல்லாம் போய் பிறந்து பிறந்து இறக்கக்கூடாதுப்பா. அது என்ன தாங்க முடியல, அவரால் வருத்தம் தாங்க முடியல. அவர் பெற்ற நெடும் பேற்றை நீர்தான் அடைதல் பொருட்டை எப்படி ஞானசரியில கூடுவார் தெரியுங்களா? நீர் வேறு நான் வேறு என்று எண்ணுதில்லை. எப்படி கூப்பிடுவாரு? என்னை என்னவன் வைதாலும் வைதிடுமேன், வாழ்த்து என கொண்டிடுவேன், மானம் எல்லாம் போன வழி விடுத்தேன் எல்லாம் கூப்பிட்டாருங்க. இப்படியெல்லாம் உனக்கு என்ன யாரும் தெரியலையான்னு கேட்பாரு. எவ்வளோ அழகா கூப்பிடுவார் அந்த ஞானசேரியில், வருத்தமா இருக்கும். அப்படி எல்லாம் அழைச்சிருக்காரு. நம்ம எல்லாம் இப்போ வந்துட்டோம். ஐயா நீங்க சொல்றபடியே நாங்க நடந்துக்கிறோம்னு சொல்லி அவரிடத்தில் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போனோம்? ஐயா நீங்க உங்களுக்கு மொத்தமா புரியுதோ இல்லையோ, நான் சொல்லுவேன், ஒரு பெரிய பெட்டகம் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அதுல பொண்ணும் பொருளும் இருக்கு, பொண்ணும் பொருளும் இருக்கு. சாவி இப்போ இல்லை, தூக்கி போட்டு போயிடுவீங்களா? சாவி இல்லையன்ட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்களா?
எடுத்துட்டு போவோம்ல, என்னைக்கோ ஒரு நாள் சாவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட தான் போவோம். சாவி இல்லைன்னு யாராவது கட்டை தூக்கி போட்டு போவாங்களா? அது போல பெருமானாரினுடைய ஆழமான கருத்துகள், நுண்ணிய கருத்துகள் அது புரியாம இருக்கலாம், ஆனா உள்ள கிடப்புல வச்சுக்கோங்க. ஒரு நாள் சாவி திறக்கும், அது கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா என்று கூறி ஜீவகாருண்யம் தான். ஆனா அதை விட பெரிய விஷயம் என்ன? நம்மளை நஷ்டப்படுத்தாம காப்பாத்துறது ஜீவகாருண்யம். அறிவுநிலை தெளிந்தோருக்கு ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். எல்லாரும் பெருமானாரினுடைய பெரிய உபதேசம் தயவு ஜீவகாருண்யத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. என்ன முடியுதோ வாழ்க்கை முழுவதும் பசித்தோருக்கு உணவளிங்க, சன்மார்க்க சபை கூட்டுவாங்க, வடலூர் தெருவை கூட்டுவாங்க. இந்த மாதிரி அன்பர்களை உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைங்க. நீங்க அடைஞ்ச அந்த பெரும் லாபத்தை அவர்களையும் அடைய வைங்க. ஐயாவை பத்தியே பேசுங்க, திருவருட்பா பாடுங்க, வீட்டில் அகவல் பாராயணம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஐயாவுடைய தொடர்பில் இருங்க. ஜீவகாருண்யம் செய்யுங்க. வாழ்க வளமுடன்.